என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்மில் அநேகருக்கு என்ன எண்ணம், எனக்கு இதையெல்லாம் செய்வதற்கு நேரம் வாய்க்கவில்லை, இதையெல்லாம் செய்வதற்கு தருணம் கொடுக்கப்படவில்லை, இதையெல்லாம் செய்வதற்கு ஏற்ற சமயம் வரவில்லை என்று நாம் சில காரியங்களை தள்ளி போடுகிறோம், காரியங்களை தாமதமாக்குகிறோம், சில காரியங்களை செய்யாது இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் அவர்கள் ஆண்டவருக்காய் வாழுவார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சிறைச்சாலையில் ஆண்டவரை பாடி துதித்து அங்கிருந்த சிறைச்சாலை தலைவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அன்றைக்கு இரவே அவன் குடும்பம் ஆண்டவரை ஏற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். வைராக்கியம் உள்ள 2 பேர் சிறைச்சாலையிலும் தேவனை துதித்ததினால் அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தது, ரட்சிப்பு நடந்தது. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் ஊழியம் செய்ய நேரம் வரவில்லை, ஊழியம் செய்ய என் புருஷன் அனுமதிக்கவில்லை, என் மனைவி அனுமதிக்கவில்லை, என் சூழ்நிலைமை சரியில்லை, எனக்கு வருமானம் போதவில்லை, ஆகவே நான் உழைக்க வேண்டியதாக இருக்குது. சாக்கு போக்குகள் ஏராளம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு ஒரு வசனத்தை கொண்டு பேச விரும்புகிறார், வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோன் எது? அந்நிய தேசம். அங்கே ஜெப ஆலயங்களோ தேவனை தொழுவதற்குரிய சூழ்நிலைமைகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வானா. அந்த எதிர்மறையான இடத்திலே, எதிர்மறையான சூழ்நிலைமையில் கூட அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வான். ஒருவேளை நீங்கள் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் உள்ள ஒரு இடத்தில் இருந்துவிட்டு ஆவிக்குரிய ஐக்கியமே இல்லாத இன்னொரு இடத்திற்கு படிப்பு நிமித்தமோ வேலை நிமித்தமோ கடந்து சென்றிருக்கலாம். வாலிப பிள்ளைகளை, நீங்கள் இந்திய தேசத்திலிருந்து பிற தேசங்களுக்கு நீங்கள் படிப்பு நிமித்தம் போயிருக்கலாம், வேலை நிமித்தம் போயிருக்கலாம். அங்கு போய் உங்கள் ஆவிக்குரிய அனல் எப்படி இருக்கிறது? பல வாலிபர்கள் இந்தியாவில் இருக்கும் பொழுது வைராக்கியமாக இருப்பார்கள். ஆனால் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் அந்நிய தேசத்திற்கு போன பிறகு அங்கிருக்கிற சூழ்நிலைமைகள், அங்கிருக்கிற நண்பர்கள், அங்கிருக்கிற லைஃப் ஸ்டைல், இவைகள் எல்லாம் அவருடைய ஆவிக்குரிய அனலை குறைத்து விடுகிறது. இன்றைக்கு ஒருவேளை என் சூழ்நிலைமை நான் ஆவியிலே வளர முடியாதபடி என்னை தடுக்கிறது என்று சொல்லுகிற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் கூட அவர் சித்தம் செய்வார். பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்திருந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம், அங்கே எங்கள் கிண்ணறங்களை அலரிச்செடிகளின் மேல் தூக்கி வைத்தோம், நாங்கள் கர்த்தருடைய பாடலை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று 137ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாடலை பாட முடியாத சூழ்நிலைமையிலும் ஒருவன் கர்த்தருடைய சித்தம் செய்கிறான் என்றால் அதுதான் ஆண்டவருடைய பிரியம். தானியேல் அப்படித்தான் செய்தார், எசேக்கியேல் அப்படித்தான் செய்தார். ஆண்டவரை நேசித்த ஒரு கூட்டம் அப்படித்தான் செய்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சூழ்நிலைமைகள் சரியில்லை, குடும்ப நிலைமை சரியில்லை, என் வேலை சரியில்லை, என் சரீர சுகம் சரியில்லை என்று சாக்கு போக்குகளை சொல்லாதபடி ஆண்டவருக்கு பிரியமானதை எதிர்மறையான சூழலிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் என் குடும்பத்தில் எவருமே ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் மேல் இருந்த வைராக்கியத்தை தனித்து விடாதபடி தொடர்ந்து கர்த்தரை சேவித்தபடினால் இன்றைக்கு வரைக்கு அவருக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இது சுத்த கிருபை. உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை பற்றி எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவர் சித்தம் செய்வார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் அவர் சித்தம் செய்வான் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே இருக்கிற இடத்துல எதிர்மறையான சூழ்நிலைமையில் உம்முடைய சித்தத்தை செய்ய அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைமையாக இருந்தாலும் மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார், கிருபை தருவார். எதிர்மறையான சூழ்நிலைமைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு இந்த தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.